எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அது நம்ம நியூஸ் கேள்விப்படும்போது, இவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல அட்மிட் ஆயிருக்காங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். அப்போ பொதுவான மக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். கார்டியாக் அரெஸ்ட்னு ஒன்று சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் சொல்கிறாங்க, ரெண்டும் ஒன்று தானா? அப்போ ரெண்டு வேற வேறையா? இப்போ ரெண்டு வேற வேறனா அதில் என்ன சிம்டம் இருக்கும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதில் என்ன இருக்கும் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்போ அப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக்காக இருந்தால் அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், கார்டியாக் அரெஸ்ட்னா எப்படி மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி கிளியர் அதில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸே என்கிட்ட இதை பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. இது கிளியர் நிறைய பற்றி டவுட் இருக்கிறதா சரி எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுறேன். கிளியராக பாருங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதில் ஹார்ட் அட்டாக்கை பற்றி பார்த்துருவோம். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குமே உணவு கிடைக்குது, ஆக்சிஜன் கிடைக்குதுன்னா ரத்த குழாய் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. அப்போ எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டம் போகணும்னா அது ஒரு கரெக்டான ஒரு பம்பிங் சேம்பர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நம்ம ஹார்ட்னு சொல்றோம். ரத்த சுழற்சியை கொடுக்கக்கூடியது தான் ஒரு சேம்பர். அது ரத்தத்தை உருவாக்குறது கிடையாது. அது வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டார் ஃபங்க்ஷன் மாதிரி. மோட்டார் எப்படி தண்ணி நம்ம சப்ளை பண்ணுதோ அதே மாதிரி அது சின்ன ஒரு ஏஜென்ட் வேலையை மட்டும் தான் பார்ப்போம். அதான் ஹார்ட். அது துடிக்க துடிக்க என்ன எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜனும் கிடைக்குது, உணவுப் பொருளும் நமக்கு கிடைக்குது. அப்ப எல்லா இடத்துக்கும் நமக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ரத்த ஓட்டங்கள் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது தான். அப்ப நம்ம எல்லா இடத்துக்கும் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு வேலையை பார்க்கறது தான் அந்த ஹார்ட் நம்ம சொல்றோம். அப்ப அந்த டெலிவரி பாய்க்கும் சாப்பாடு வேணும் இல்லையா? எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குற டெலிவரி பாய் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு தேவை. அப்படி அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ரத்த குழாய்களை தான் என்ன சொல்றோம், கொரோனரி ஆர்டரிஸ்ன்னு சொல்றோம். அப்போ அந்த கொரோனரி ஆர்டரிஸ்ல வரக்கூடிய பிளாக் இன்கேஸ் ஏதோ ஒரு காரணத்தால அந்த ரத்த குழாய் வந்து உணவு கொடுக்கக்கூடிய டெலிவரி பாய்க்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுல ஏதோ ஒரு தட்டுப்பாடு வருது அப்படின்னா அந்த டெலிவரி பாய் வாங்கி சோறுவா இல்லையா, அதை தான் நம்ம இஸ்கீமிக் ஹார்ட் அட்டாக் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் நம்ம சொல்றோம். அப்போ குறிப்பிட்ட இடங்கள்ல அவங்களுக்கு உணவு கிடைக்காதப்ப அது குறிப்பிட்ட செல்கள் டேமேஜ் ஆகிறது தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயினோட சேர்ந்த மாதிரி இருக்கும். இன்னொரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும். செஸ்ட் பெயின் காமனா பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்லேயே வருது. அதே சேம் அஸ்யூஷுவல் நீங்க நல்லா அழுத்துற மாதிரி வருது. ஒரு சில டைம் அதே லெஃப்ட் ஹேண்ட்ல பரவுற மாதிரி வருது. ஒரு சில டைம் பேக்ல பெயின் வருது, ஜா கிராம்பிங் வருது. அதாவது ஃபுல்லா இது எல்லாமே கிட்டத்தட்ட கார்டியாக் ப்ராப்ளம் மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் சிம்டம் மாதிரியே இருக்குமே. அப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம எடுத்த உணவு ஹிஸ்ட்ரி, அன்னைக்கு இருக்கக்கூடிய கிளைமேட் அதை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி மோஸ்ட் ப்ராபபிள் பார்த்தீங்கன்னா கார்டியாக் ரிலேட்டடாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்ல கூடவே ஹிட்ரோசிஸ் வியர்வை இருக்கும். ஸோ ஒரு பெயின் உங்களுக்கு நல்ல பெயின் வந்து சடனாக வேர்த்து போகுது அப்படின்னா அது மோஸ்ட் ப்ராபபிள் கார்டியாக் இஷ்யூவாக இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ரிலேட்டடாக நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எதனால ஹார்ட் அட்டாக் வருது, குறிப்பிட்ட இடத்துக்கு உணவு போகலை, அதாவது ரத்த ஓட்டம் போகலை, அது அதை தடைபடுறதுனால அந்த இடத்துல வந்து செல்கள் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய ஆக்சிஜனை இழந்து கொடுக்கக்கூடிய வழி தான் ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி அதில் எப்படி இறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வலி தாங்காம தான் இறப்பாங்க. ஸோ பெயினை மேனேஜ் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் சைடு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது கார்டியாக் இஷ்யூ தான், ஜஸ்ட் ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு நம்ம ஒரு இன்ஃபெக்ஷன் தான் ஸ்கீமிக் தான் நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோடிங் டோஸ்னு ஒன்று கொடுப்போம். இப்போ லோடிங் டோஸ்னா என்ன? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உணவு வந்து டெலிவரி கிடைச்சிட்டு இருந்த இடத்துல என்னென்ன காரணங்களால அவங்களுக்கு உணவு கிடைக்காம போகலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ரத்த ஓட்டத்தில் என்னென்ன காரணங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த குழாயே நார்மலாகவே சுருங்கிடலாம். இல்லை ரத்த குழாய்க்குள்ள ரத்த கட்டிகள் போய் அடைச்சிருக்கலாம், தாம்பஸ். அப்ப நமக்கு இன்னொரு பக்கம் ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படிஞ்சிருக்கலாம். அப்ப இந்த அளவுல இருக்கக்கூடிய டயாமீட்டர் ரத்த குழாயை ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு கொழுப்பு படிஞ்சோ, ரத்த குழாய் ரத்த கட்டி அடைச்சோ, இல்ல ரத்த குழாயை சுருங்கியோ ஏதோ ஒரு ரீசன்னால என்ன ஆகுது, ரத்த ஓட்டம் தடைபட்டு தான் அது இஸ்கீமிக் ரொம்ப மேஜரா வரும்போது மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் நமக்கு வருதுன்னு அர்த்தம். அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி இப்ப என்ன பண்ணணும், இங்க போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட மெயின் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனோட டார்கெட்டா இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவோம், லோடிங் டோஸ்ன்னு கொடுப்போம். மேபி வாட் எவர் இட் இஸ், உள்ளுக்குள்ள கொழுப்பு இருக்கலாம், ரத்த கட்டி இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம அதை எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன லோடிங் டோஸ் ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுப்போம். அதாவது ரத்த கட்டியாக இருந்தால் அதுக்கு ரத்த ஆன்டி கோயாகுலன்ட் ஃபேக்டர், அதே மாதிரி ஆன்டி பிளேட்லெட், ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய காரணிகளுக்கான மருந்துகள், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் படிவுக்கான ஆன்டி கொலஸ்ட்ரால் இருக்கு, அதே மாதிரி வேசோடைலட்டர், ரத்த குழாயை விரிச்சு கொடுக்கக்கூடிய மாத்திரை. எது அடைச்சிருந்தாலும் அப்போதைக்கு ரத்த குழாய் உறிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு ரத்த ஓட்ட போகும் இல்லையா, அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணுறது தான் நம்ம லோடிங் டோஸ்ன்னு பொதுவாக சொல்லுவோம். அது ஒரு சில உங்களுக்கு ஏஜ்டு பீப்புள்ஸுக்கு லோடிங் டோஸ் நம்ம கரெக்டாக எஸ்பி பார்த்து கையிலே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். எமர்ஜென்சினா போட்டுக்கலாம். இப்போ இன்கேஸ் நம்ம அது என்ன ரீசன், எங்கே போய் அடைச்சிருக்கு, அது மேஜரா இருக்கா, அது நம்ம ஒருவேளை தாம்போலிசிஸ் பண்ணணுமா, இல்லை நம்ம ஆன்ஜியோகிராம் பண்ணணுமா, இல்லை ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணணுமா, இப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லோடிங் டோஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த பேஷண்ட் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே போயிருக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அது நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணி கட்டியை கரைக்கலாமா, இல்லை பைபாஸ் பண்ணலாமா, இல்லை என்ன பிளானோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கண்டிஷன்ல நம்ம பேஷண்ட்டுக்கு நம்ம லோடிங் டோஸ் நம்ம கொடுத்து நம்ம மேனேஜ் பண்றோம். அதை தாண்டி இப்போ பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு இதே மாதிரி எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் பெயின் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பதட்டப்படக்கூடாது. நல்லா டீப் பிரீத் எடுத்து ரிலாக்ஸாக மூச்சு விடுங்க. ஸோ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனையுமே நீங்கள் புஷ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி உங்களோட செய்ய இருக்கணும். இதெல்லாம் நம்ம அந்த நம்ம ஹார்ட் அட்டாக்ல நம்ம மேனேஜ் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம அதுக்கப்புறமா ஃபர்தர் அது என்ன பார்த்து ட்ரீட் பண்ண போகிறோம் அது வேற. இது வந்து நம்ம எதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் அட்டாக்கை இசிஜி மூலமாவே நம்மளால ரீட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இசிஜி மூலமா நமக்கு எந்த ரத்த ஓட்டத்தில் எந்த குழாய், ஏன்னா அந்த இசிஜி வேவ்ஸ் வந்து இருக்கும் நமக்கு முன்பக்க சுவரில் போகிற ரத்த குழாயா, இல்லை கீழ்ப்புற சுவரில் போகக்கூடிய ரத்த குழாயா, இல்லை லேட்டரலில் போகக்கூடிய ரத்த குழாயா, எதில் பிளாக் இருக்கு, அது மேஜரா இருக்கா என்ன, இது எல்லாமே நம்ம இசிஜி மூலமாவே நம்மளால ரீட் பண்ணிக்க முடியும். இது ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்க முடியும், ட்ரீட் பண்ணிக்க முடியும். கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது டோட்டலாக வித்தியாசமா இருக்கும். கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது என்னன்னா, இப்போ ஹார்ட் வந்து நார்மலாக சாப்பாடு எடுத்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம், இல்லை ஒரு தலைமை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஏன் அந்த ப்ரொசீஜர் போய் தலைமை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். தலைமை நல்லா இருந்தால் தான் கீழே இருக்க எல்லாருமே ஒழுங்காக வேலை செய்வாங்க. இவனோட உடம்புக்கு தேவையான அளவில் நீ ப்ரெஷரை கொடுக்கணும். இப்போ உனக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக தேவைப்படுது, சொல்லி வேகமாக துடிக்கணும். இப்போ உனக்கு கம்மியாக தேவை, அவன் தூங்கிட்டு இருக்கான், சரி ஸ்லோவாக துடிக்கணும்னு சொல்லி ஒரு வாத்தியார் வேலை வைப்பார் இல்லையா, அந்த வாத்தியாரை தான் பேஸ் மேக்கர் நம்ம சொல்கிறோம். இதில் மெயினான வாத்தியார் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோட்னு சொல்லக்கூடியதான் மெயினான வாத்தியார். அவர் தான் இங்கேருந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ், அதாவது மின்சாரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எலக்ட்ரிக் வேவ்ஸை வந்து கடத்தி இந்த இருதயம் இப்போ இப்படி தான் துடிக்கணும், இத்தனை வேகத்தில் துடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. அவங்க தான் மெயினான வாத்தியார். எஸ்ஏ நோட் சொல்லக்கூடிய மொத்தம் 4 சேம்பரில் மேல்புற சேம்பரில் ஓரத்தில் இருக்கக்கூடியது அந்த எஸ்ஐ நோட் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் தான் மேல்புற சுவரை கீழ்ப்புற சுவரத்தை இணைக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன அடுத்த செகண்ட் வாத்தியார் இருப்பார். அதாவது ஏஹெச்எம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹெட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், அந்த மாதிரி. அதுலேருந்து இவங்களுக்கு கமாண்ட் கொடுப்பாங்க, இவங்க இதுலேருந்து இந்த பக்கம் கமாண்ட் கொடுப்பாங்க. கார்டியாக் மசில்ஸே பர்கஞ்சி ஃபைபர்ஸுமே தனியாக ஒரு பேஸ் மேக்கராக தான் ஆக்ட் பண்ணும். அதனால தான் ஹார்ட்டை நீங்கள் தனியாக எடுத்து வச்சா கூட எந்த கனெக்ஷனுமே இல்லை, தானாக துடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னென்னா அந்த கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா எவ்வளோ துடிக்கணும் எப்போ துடிக்கணுங்கிறத அதனால் பண்ண முடியாது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த எலக்ட்ரிக் வேவ்ஸ் ஏதாவது ஒரு ரீசன்னால நின்றுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம எதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம், இசிஜி மூலமா தெரிஞ்சுக்கலாம் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்னு சொன்னோம் இல்லையா. இப்போ கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது ஹார்ட் எந்த கண்டிஷன்ல இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்கோ கார்டியோகிராம் பண்ணும். எக்கோ கார்டியோகிராம்ங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக ஹார்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேன் ப்ரொசீஜர் தான். கார்டியாக் மசில்ஸ் எப்படி இருக்கு, கார்டியாக் பம்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா மேபி இந்த ஹார்ட் வீக்கா இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அதே சேம் அஸ்யூஷுவல் கார்டியாக் சிம்டம்ஸ் தான். வேறு வர்ற மாதிரி இருக்கும், நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ரத்த துடிப்பு, இருதய துடிப்பு இருக்கு இல்லையா, அதில் வித்தியாசங்கள் இருக்கும். ஏடிஎல் ஃப்ளட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 400 600 இருக்கும், கட 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 கடன்னு துடிக்கும். இப்போ நார்மலாக பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ் வந்து ரத்தம் கொடுக்கறத விட இப்படி துடிக்கும் போது எப்படி ரத்தம் போகும், போகாது இல்லையா, அதனால அது நின்றுடும். அப்போ என்ன சொல்ற, இதனால என்னோட ரத்த ஓட்டம் தடைபட்டு, மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைபட்டு மொத்தமாக பாடி வந்து கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்துட்டாங்க, நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான். அப்ப அந்த இருதய துடிப்புல வித்தியாசப்படுது. இல்லை ஒருவேளை ரொம்ப 40 கீழே போகுது, ஒரு சில ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு சொல்லுவோம் பிராடி கிடையாதுங்கிறது நார்மல் தான். நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கவங்க 40 கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவோம். அதை தாண்டி நார்மல் பர்சன்ஸுக்கு 40 கீழெல்லாம் போகுது. நல்லா ஹார்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரேட், ஒரு ஹார்ட் ரேட் வந்து ஒரு 72 75 ஒரு 80 கிட்ட இருந்தவங்களுக்கு சடனாக வந்து 50 பிலோவில் போகுது அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் பிராடி கிடையாது போகுது அப்படின்னு பார்க்கணும். மேபி இது நிறைய ரீசன்ஸ்னால இருக்கலாம். கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்னால இருக்கலாம், இல்லை கார்டியா மயோபதி ஹார்ட்டோட மசில்ஸை செயலிழப்புனால இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் இதில் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறது. அது நிறைய பேர் நம்ம தெரிஞ்சுப்பீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பர்சன் வந்து கார்டியாக் அரெஸ்ட்ல ஒரு வேலை போகிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்க எப்படி இருக்குன்னா ஹார்ட் ரேட்டில் வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். பேஷண்ட் போகிறப்ப பெயின் அதெல்லாமே தாண்டி பேஷண்ட் நம்ம எப்படி சொல்லுவோம்னா கொலாப்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக பார்க்கும்போது வர ஃபிக்ஸ் வந்த மாதிரி எடுத்து வச்சு இப்படியே போவாங்க. அப்படி போகிறாங்கன்னா கொலாப்ஸ் ஆகிறான்னு நினைப்போம். நம்ம இந்த இன்னொரு வீடியோவில் நம்ம போட்டுருக்கோம், கண்ணு முன்னாடி போகக்கூடிய உயிரை நீங்கள் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாத்தோட டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா மெயினாக மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை இருதயத்திலிருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அது ஃபங்க்ஷன் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்கும். இதுதான் டார்கெட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிபிஆர் கொடுக்குறோம்.
சிபிஆருங்கிறது எப்படி பண்ணுறோம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயும் நீங்கள் பாருங்கள். அது சிபிஆர் கொடுத்து இருதயத்தை, நின்று போன இருதயத்தை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை ஆக்டிவேட் பண்ணி இருதயத்தை திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வரக்கூடியது. ஆக்சிஜனை எல்லாத்துக்கும் சப்ளை மூளை போகக்கூடிய ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து உடம்போட ஃபங்க்ஷன்ஸை நார்மல் கொண்டு வரதான் சிபிஆர் சொல்கிறோம். இதையும் தாண்டி நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க, அது சிபிஆர் கொடுத்தும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா டிஃபிப் வைப்பாங்க. அதாவது எல்த் ஹார்ட் செயலிழந்த நின்று போன இருதயத்தை திரும்ப துடிக்க வைக்கக்கூடிய முறை. அதாவது இந்த ஸ்பேஸ் மேக்கர்ஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காற்றோட இருதய துடிப்பில் வித்தியாசம் இருக்கிறதுனால பேஸ் மேக்கரே ஆர்டிஃபிஷியலாக வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிள் திரும்ப இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வரக்கூடிய பிரச்சனைகள் மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா அது ஆர்டிஃபிஷியலாக கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹார்ட் அட்டாக்னா என்ன, ஹார்ட் அட்டாக் எப்படி மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன. கார்டியாக் அரெஸ்ட் ஒரு மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து சடனாக ஒரு பெயின் சொல்கிறான், இல்லை எதுவுமே சொல்லலை, சடனாக பேசிக்கிட்டே இருக்கான். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, சடனாக அப்படியே போய் விழுந்துருவாங்க. ஒரு சிலர் அப்படியே துடிச்சிட்டே அப்படியே போய் விழுந்துருவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகுறாங்கன்னு அர்த்தம். மூளைக்கு போகிற ரத்தம் அந்த ஹார்ட் வந்து டக்குன்னு நின்று போய் பிரெயினுக்கு போகிற சப்ளை வந்து டக்குன்னு கட் பண்ணும்போது வரக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்குது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுறது. கொலாப்ஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் ஸ்டிமுலேஷன் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் சிபிஆர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி 30% பீப்புள்ஸ் வந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. கண்கூட நீங்களே பார்க்கலாம். அதனால் மனம் தளராமல் நீங்கள் உங்களோட சிபிஆர் இன்கேஸ் கண்ணு முன்னாடி யாராவது இருக்காங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு தயங்காமல் இருங்க. இப்போ நான் சொன்ன வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. ஏன்னா இது மோஸ்ட்லி நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ட் அட்டாக் வேறு, கார்டியாக் அரெஸ்ட் வேறு. கார்டியாக் அரெஸ்ட் வந்தால் நீங்கள் கம்பல்சரியாக பக்கத்தில் இருக்கவங்க மேனேஜ் பண்ணால் அந்த பேஷண்ட் அந்த பர்சனை கம்பல்சரியாக உங்களால் காப்பாற்ற முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லோடிங் டோஸுங்கிறது டாக்டரோட அட்வைஸோட எப்பயுமே நீங்கள் கையில் வச்சுட்டிங்கன்னா கூட மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியாக வெளில போகிறீங்க, கார்டியாக் இஷ்யூ தான் தெரியுது, ஹார்ட் அட்டாக் தான் எனக்கு பெயின் தான் ஃபீல் இருக்குதுன்னா அந்த டைமில் ஒரு லோடிங் டோஸ் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு டவுட் வரும், லோடிங் டோஸ் போட சொல்கிறேமே, இப்போ இன்கேஸ் எனக்கு அந்த கார்டியாக் பெயினே இல்லை, எனக்கு ஹார்ட்டில் பிரச்சனையே இல்லை, நான் ஒரு வேளை எனக்கு கேஸ்ட்ரிக் பெயினா நான் தப்பான விஷயத்தில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட ஒரு சிங்கிள் லோடிங் டோஸ் போடுறதுனால எக்காரணம் கொண்டும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதை நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அதனால் மாத்திரைனால எதுவும் சைட் எஃபெக்ட் வருமானு கேட்டிங்கன்னா அது சிங்கிள் டோஸில் எக்காரணம் கொண்டும் வராது. இன்கேஸ் அவர் உள்ள பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதனால் காப்பாற்றப்படுவீர்கள். ஸோ இது 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கண்ணு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் அசம்பாவிதங்கள் நடந்து எந்த உயிர் போகாத வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக ஒரு சில விஷயம் தெரிஞ்சு பாதுகாப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். டவுட்ஸ் மேபி இருக்கலாம், நான் சொன்னதை தாண்டி எதுவாக இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஒரு ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை செஞ்சுப்போம். நன்றி.